ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரையல் பேலன்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக்கில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் சம் தான் நான் எடுத்திருக்கேன். 5th சம் இது. சம்ம ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணிட்டு சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஃபாலோயிங் ஆர் தி லெஜர் பேலன்ஸ் ஆஃப் ஸ்ரீராவ் யூ ஆர் ஆஸ்க்டு டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31/12/2019. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் என்னென்ன வேல்யூ வரணும் அண்ட் கிரெடிட் சைடில் என்னென்ன சார்ஜஸ் கொண்டு வரணும் பேசிக் தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அசட்டோட வேல்யூ நம்ம டெபிட் பண்ணணும். கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் அண்ட் கெயின் அண்ட் லைபிலிட்டியோட வேல்யூவில் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் சம்ம ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இதே சாப்டரில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கான ஃபார்மேட் வீடியோன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் யூ அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து அசெட், அதனால் நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10,000 rupees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சேலரிஸ். ஸோ சேலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் நம்ம டெபிட்டில் 5,000 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பில்ஸ் பேயபிள் 5,000. ஸோ பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி. ஸோ அதனால் கிரெடிட்டில் நம்ம 5,000 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன்று கேஷ் இன் ஹேண்ட் 12,000 rupees. ஸோ இது வந்து அசெட்டு. ஸோ அதனால் நம்ம டெபிட்டில் 12,000 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ இது வந்து லைபிலிட்டி. ஸோ அதனால் கிரெடிட்டில் 4,000 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெப்டாஸ். ஸோ இது வந்து அசெட்டு. ஓகேங்களா, கரண்ட் அசெட்டு. ஸோ அதனால் டெபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15,000 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேஷ் அட் பேங்க். ஸோ அதோட வேல்யூ 18,000 rupees. ஸோ டெபிட்டில் 18,000 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன்று சேல்ஸு. ஸோ இன்கம், கிரெடிட்டில் 80,000 கொண்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வேஜஸ். வேஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் டெபிட்டில் வந்து 1,000 rupees கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்சூரன்ஸ் வந்து முன்னாடியே வந்து பே பண்ணியிருக்காங்க. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இது. $2,500 டெபிட் பண்ணுறோம். லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் அண்ட் பிளான்ட்டு 8,000. ஸோ எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் 8,000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா கேபிட்டல், அதோட வேல்யூ 60,000. ஸோ கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 60,000 கொண்டு வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி. ஸோ 10,000 கிரெடிட்டில் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா
லோன் ஃப்ரம் கிருஷ்ணா. ஸோ இது வந்து லோனுன்றதுனால லைபிலிட்டி. ஸோ 25,000 கிரெடிட்டில் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் 700 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்யூட் இன்ட்ரெஸ்ட் பேபிள். ஸோ இது வந்து லைபிலிட்டி. ஸோ கிரெடிட்டில் 5,000 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் 30,000. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபார் பேட் டெப்ட்ஸ். இது வந்து லைபிலிட்டி. ஸோ கிரெடிட்டில் 1,200 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து 500 வந்து நம்ம டெபிட்டில் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன்று அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ். ஸோ இது வந்து லைபிலிட்டி. அதனால் கிரெடிட்டில் 2,000 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ இது பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து அசட்டு. ஸோ அதனால் டெபிட்டில் 90,000 கொண்டு வரும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டு அவுட்ஸ்டாண்டிங். அப்போது இது வந்து லைபிலிட்டி. ஸோ அதனால் கிரெடிட்டில் 500 கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லா சார்ஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் பண்ணலாம் நமக்கு 1,92,700 rupees கிடைக்குது. ஸோ அதே போல் கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக 1,92,700 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடுமே கரெக்டாக டேலி ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே டோட்டல் ஆஃப் தி ட்ரையல் பேலன்ஸ்.